வணக்கம். இன்றைக்கி குமுதா சமையல் வரையில் நம்ம பார்க்க இருக்கிறது கல்குமுட்டி கீரை கடைசல் தாங்க. முதல்லையே கீரை காட்டியிருக்கேன் பாருங்கள். அதை தனியாக ஒரு வீடியோ போடுறேன், கீரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச கல்குமுட்டி கீரை கடையில் தாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி கீரைங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விடுறது நல்லதுங்க. எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்துக்கிறேங்கன்னா வரமிளகாய், கொஞ்சம் வெங்காயம், பூண்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கீரையும் அது கூட சேர்த்துக்கலாங்க. கீரை நல்லா நீளமாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நான் கீரையை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுருவேங்க. வேறு ஒரு பாத்திரத்தில் தண்ணி 1 கப்பு கொதிக்க வச்சு அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாங்க. சட்டுன்னு 2 நிமிஷத்தில் வெந்துடும். இதை ஒரு மத்து போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே நைஸாக கடைப்படுங்க. சும்மா கொஞ்சம் நேரம் கடைஞ்சா போதும், நல்லா கடைப்பட்டுரும். இது நம்ம சாப்பாடு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க. தோசை, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.